வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலைகள் அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள அறிவிப்பு. தையிட்டியை வைத்து அரசியலை தக்க வைக்க முயற்சிக்கும் வடக்கு தலைவர்கள். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. சொகுசு வாழ்க்கை வாழும் அனுர அரசாங்கம். ரணில் குற்றச்சாட்டு. தொழிற்சங்க பிரச்சினைகளை புறந்தள்ளும் அரசாங்கம் நாமல் முன்வைக்கும் பாரிய குற்றச்சாட்டு. ஈரான் போரால் சூடான் அகதிகளுக்கான உதவி செலவுகள் 2 மடங்கு உயர்வு. ஐநா எச்சரிக்கை. ஐரோப்பிய தலைவர்கள் மீது ட்ரம்ப் கடும் தாக்குதல். அமெரிக்கா ஐரோப்பா உறவில் கடும் பனிப்போர். நாட்டில் எதிர்காலத்தில் எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக இந்த நிலைமை ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மகரகமவில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மே தின பேரணியில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். எரிபொருள் விலைகள் அதிகரித்தாலும் தேவையான மானியங்கள் வழங்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார். இதேவேளை மே மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்படவிருந்த போதிலும் அது இன்னும் மறுசீரமைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் உள்ள தையிட்டி பிரச்சினை போன்று வேறு பல பிரச்சினைகள் உள்ளன. அந்த பிரச்சினைகளை வைத்துக் கொண்டே வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்கின்றார்கள் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் நேற்று யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, இலங்கையில் கடந்த கால ஆட்சியாளர்கள் உருவாக்கிய பிரச்சினைகள் புற்றுநோய் போல் பரவியுள்ளது. இவை யாழ்ப்பாணம், மாத்தறை, கொழும்பு என அனைத்து இடங்களிலும் பரவியுள்ளன. பல வருடங்களானாலும் தீர்வுகள் எட்டப்படக்கூடா என்ற எண்ணத்தில் சூட்சுமமாக சிந்தித்து கடந்த கால ஆட்சியாளர்கள் பல பிரச்சினைகளை உருவாக்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த பிரச்சினைகளை நாங்களும் பொறுமையாக சிந்தித்தே தீர்க்க வேண்டும். வடக்கிலும் தையிட்டி பிரச்சினை போன்று வேறு வேறு பல பிரச்சினைகள் உள்ளன. அந்த பிரச்சினைகளை வைத்துக் கொண்டே வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்கள் அரசியலை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர். தையிட்டி விகாரை பிரச்சினை, குருந்தூர்மலை பிரச்சினை போன்ற பிரச்சினைகளை தீர்க்கும் போதும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். வங்குரோத்து அடைந்த அரசியல்வாதிகள் இந்த பிரச்சினைகளை வைத்துக் கொண்டு மீண்டெழாத வகையில் நாங்கள் தீர்வு காண வேண்டும். நாங்கள் போக்குவரத்து துறையிலே பாரிய மாற்றத்தை செய்யவுள்ளோம். கொழும்பில் ஆரம்பித்ததை போன்று யாழ்ப்பாணத்தில் மெட்ரோ பஸ் திட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளோம். வடக்கில் உள்ள மக்களாயினும் சரி, மலையகத்தில் உள்ள மக்களாயினும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வசதிகளை செய்து கொடுப்பதே எங்கள் அரசின் இலக்கமாகும். இலங்கையில் உள்ள 10 நகரங்கள் அபிவிருத்தி அடைந்த நகரங்களாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க முடிவெடுத்திருக்கின்றார். அந்த 10 நகரங்களில் யாழ்ப்பாணமும் அடங்குகின்றது. யாழ்ப்பாண நகரத்திலும் பாரிய அபிவிருத்தி பணிகளை செய்யவுள்ளோம். ராஜபக்சர்கள், ரணில் விக்ரமசிங்க போன்ற போலி சண்டியர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். நாங்கள் அடிபணிவது இந்த நாட்டு மக்களின் ஆணைக்கு மாத்திரமே ஆகும். இந்த போலி சண்டியர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் விண்ணை தாண்டி இருக்கிறது. இந்த நிலையில் ஆளும் தரப்பினர் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினரால் நேற்று மாளிகாவத்தை பி.டி. சேனநாயக்க விளையாட்டரங்கில் நடத்தப்படும் மே தின கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்து ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு ரணில் விக்ரமசிங்கே அனுப்பியுள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டமை ஆகியவை அண்மைய காலத்தின் பாரிய ஊழல்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப இடமளிக்கப்படாமல் அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சி நடத்தப்படுகின்றது. தோல்வி பயத்தில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் இம்முறை மே தினத்திற்காக தெரிவு செய்துள்ள உருட்டு, பிரட்டு, திருட்டு என்ற வாசகம் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது. இந்த வாசகத்தை உள்ளூராட்சி சபைகளூடாக அடிமட்ட மக்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும். பௌத்த உரிமைகள் மீறப்படுவதுடன் கத்தோலிக்க திருச்சபைக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான நீண்டகால மரபுகள் மீறப்படுகின்றது. 1977 ஆண்டு முதல் ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாச ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் தற்போது முடங்கியுள்ளது.
ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து பயணிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிற்சங்க பிரச்சினைகளை முன்வைப்பவர்கள் மீது தாக்குதலை நடத்தி விரட்டியடிக்கும் நிலைக்கு தற்போதைய அரசாங்கம் சென்றிருக்கிறது. தொழிற்சங்கங்களின் தோள் மீது ஏறி அதிகாரத்தை கைப்பற்றி தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கும் வரலாற்றில் மோசமான அரசாங்கம் இதுவே என நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். நெல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றிய போது, தொழிற்சங்க வரலாற்றில் தொழிலாளர்களின் உரிமைகளை கண்டுகொள்ளாத அரசாக என்பிபி அரசு பதிவாகியுள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்த போராட்டம் நடத்தியவர்கள் இன்று அதிகாரத்திற்கு வந்தவுடன் தொழிலாளர்களை மிதித்து அளிக்கும் நிலைக்கு மாறியுள்ளனர். இந்த அரசாங்கத்திற்கு நாட்டின் தொழிலாளர்கள் சார்பாக பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என குறிப்பிட்டார். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய விநியோக சங்கிலி தடங்களினால் சூடான் உள்ளிட்ட நாடுகளுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளுக்கான செலவு 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் முகமை எச்சரித்துள்ளது. எண்ணெய் உள்ளிட்ட முக்கிய கடல் வழித்தடங்களில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலால் துபாயிலிருந்து சூடான் மற்றும் சாட் நாடுகளுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவு $9.2 லட்சம் இருந்து $18.7 லட்சம் உயர்ந்துள்ளது. முன்னதாக துபாய் வழியாக சென்ற கப்பல் தற்போது ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாக சுற்றி வருவதனால் உதவிப் பொருட்கள் சென்றடைவதில் 25 நாட்கள் வரை தாமதம் ஏற்படுகின்றது. கடல்வழி போக்குவரத்து மட்டுமன்றி எரிபொருள் விலை உயர்வு மற்றும் காப்பீட்டு கட்டண அதிகரிப்பு ஆகியன நிவாரணப் பணிகளை முடக்கியுள்ளது. குறிப்பாக நைரோபியில் எரிபொருள் விலை 15% வரை உயர்ந்துள்ளதால் எத்தியோப்பியா மற்றும் தெற்கு சூடான் போன்ற நாடுகளுக்கு தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்லும் லொரிகளின் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை தனது $8.5 பில்லியன் நிதி உதவி கோரிக்கையில் இதுவரை 23% மட்டுமே பெறப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்திற்காக செலவிடப்படும் ஒவ்வொரு கூடுதல் டாலருக்கும் களத்தில் உள்ள அகதிகளுக்கு சேர வேண்டிய உதவியை குறைப்பதாக வேதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு அட்லாண்டிக் கடந்த நாடுகளின் உறவுகளில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக ஜெர்மனி ஜனாதிபதி விமர்சனம் செய்ததை தொடர்ந்து அவரை முற்றிலும் செயலற்றவர் என்று ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கின்றார். ஜெர்மனியில் முகாமிட்டுள்ள 36,400 அமெரிக்க வீரர்களை திரும்பப் பெறப் போவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். இது மட்டுமன்றி பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மரை சர்ச்சில் போன்றவர் அல்ல என்று தனிப்பட்ட முறையில் விமர்சித்துள்ள ட்ரம்ப் பிரித்தானிய இறக்குமதிகள் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாக எச்சரித்தார். ஈரான் போருக்கு ஆதரவு அளிக்காத நேட்டோ நட்பு நாடுகளை தண்டிக்க அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டு வருவது ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் கவலையை உருவாக்கியுள்ளது. ஸ்பெயின் நாட்டை நேட்டோ அமைப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்குவது மற்றும் ஃபாக்லாந்து தீவுகள் மீதான பிரித்தானியாவின் உரிமைகளை அங்கீகரிப்பதை மறுபரிசீலனை செய்வது போன்ற விவகாரங்களை அமெரிக்கா கையில் எடுத்துள்ளது. ட்ரம்பின் இந்த அதிரடி மாற்றங்களை சமாளிக்க உடனடி எதிர்வினை ஆற்றாமல் அமைதி காப்பதே சிறந்தது என்று சில ஐரோப்பிய தூதுவர்கள் கருதினாலும் ட்ரம்பை ஈர்க்க எடுக்கப்பட்டுள்ள புகழ்ச்சி முயற்சிகளும் பலன் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.
ஹலோ.